ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, அடுப்பு இல்லாமல் கேஸ் இல்லாமல் நெய்யோ எண்ணெயோ எதுவும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான லட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, அத்திப்பழம், 4 ஏலக்காய், வெள்ளை பூசணி விதை, திராட்சை, மஞ்சள் பூசணி விதை, வெள்ளரி விதை, இவ்வளவும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பூசணி விதையை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வெள்ளரி விதை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை பூசணி விதை அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்தாச்சு. இப்போ இது கூட பாதாம் பருப்பு, வால்நட் அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இது கூட முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், கொரப்பாத்தே அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லட்டு செய்யும்போது இதையும் நம்ம கூட கலந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்து வச்சாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடுவோம், இல்லாட்டி ரொம்ப எண்ணெயாக வந்துடும். இப்போ இது கூட திராட்சை, அத்திப்பழத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பேரிச்சம்பழம், இன்னும் வேறு எதுவும் நட்ஸுகள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். வறுத்த வேர்க்கடலை கடையில் வாங்கி கூட அதையும் நீங்கள் போட்டுக்கலாம், பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அத்திப்பழத்தையும் திராட்சையும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இதையும் பல்ஸ் மோடில் தாங்க விடணும். ரொம்ப ஒரே இதை அரைக்கக்கூடாது. அரைச்சா இந்த மாதிரி நமக்கு லட்டு பிடிக்கிற மாதிரி வராது. இப்போ பாருங்கள், லட்டு பிடிக்கிற மாதிரி வருது. இப்படி உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா கூட கொஞ்சம் அத்திப்பழமோ திராட்சையோ சேர்த்துக்கோங்க, நல்லா வரும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இது கூட நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 1-2 அந்த நட்ஸுகளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த நட்ஸு அத்திப்பழ விதையெல்லாம் பல்லில் படும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் நட்ஸு தனியாக கொடுத்தா திங்க மாட்டாங்க, ஜூஸாக அடித்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு அடித்து கொடுங்க. அடித்து லட்டா இல்லாட்டி சாக்லேட்டுன்னு சொல்லி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். இது ஒரு ஆளுக்கு 1-2 நம்ம கொடுத்து சாப்பிட வச்சுக்கலாம். இதவே நல்லா சமமாக தட்டில் பரப்பி நீங்கள் சாக்லேட் மாதிரி கட் பண்ணி, கேக் மாதிரி கட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான லட்டு, நட்ஸ் லட்டு, ஹெல்த்தியாக, கேஸ் இல்லாமல், அடுப்பு பற்ற வைக்காமல், எண்ணெய் இல்லாமல், நெய் இல்லாமல் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.